அப்பதான் அங்கேருந்து சத்தம் கொடுத்தேன், ஏன்ப்பா வாக்கிங் போகிறதா இருந்தால் மெயின் ரோட்டில் போய் பண்ண வேண்டியதானே, இங்கே வந்து பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி அசிங்கம் பேசுறியா, என்னடா மரியாதையை பேச அடைய என்ன அப்படின்னு ஒரு செகண்டில் வந்துட்டு அந்த பின்னாடி ஓடி நாயை கொண்டாந்து எக்கு போட்டு தோளில் எக்கு போட்டு வேட்டியில் அவுத்து விட்டு விசாரணை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால எதுவுமே பண்ண முடியல, நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் பையன் பண்ணது கரெக்ட் தான், உங்களுக்கு பயமா இருந்தா வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கோங்க அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. அப்ப வந்து இங்க ஏரியால இருக்கிறவங்களா நாங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்க எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணிட்டு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் என்னது இது? நகர் இது ஆக்சுவலி ஒரு ராட்வீலர் டாக் ஒன்று தினைக்கும் வாக்கிங் கூட்டு வராரு. ஆக்சுவலி பூப் பண்ணதுன்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், வீட்டு முன்னாடி பூப் பண்ண விடாதீங்க, பசங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது ஒன்றும் உங்க பட்டா போட்ட இடம் கிடையாது, நான் ஒரு உங்க பேர்ல இருக்கான்னு ஒரு மாதிரி பேசினாரு, சரின்னு விட்டாச்சு. திருப்பியும் நேத்து வந்துட்டு ராட்வீலர் பிளஸ் 2 நாட்டு நாய், இவர் வந்து வர லேட் ஆயிடுச்சு. அப்பா ஒரு 11 o'clock வராரு, டேர்னிங்லே ரெண்டும் துரத்திட்டு வரவோ அவரு ஸ்டாப் பண்ணி திருப்பி வந்தாரு. இங்க ஒரு நாட்டு நாய் நாங்க வளர்க்குறோம், அவனும் பயந்து ஓடி வந்து இங்க ஸ்கிட்டா இப்படி நிக்கிறான். ராட்வீலர் அங்கிருந்து ஓடி வருது, இவர் போய் மண் எடுத்து வீசுறாரு. நான் இங்க கொம்பு வச்சு நிக்கதான் செய்யறேன், வந்துட்டு அவ்வளோ மரியாதையே இல்லாம என்னடா பண்ணிடுவேன் ஏது பண்ணிடுவேன் அவ்வளவு அபியூசிவா பேசுறான். அவருக்கு காது கேட்காதனால நானும் மரியாதையா பேசுங்கன்னு சொல்றேன், அவன் கேட்கவே இல்லை. நீ பொம்பளை மாதிரி நடந்துக்கோ அது இதுன்னு ரொம்ப வல்கரா நடந்துக்கிட்டு ராட்வீலர் வந்து சுத்தி சுத்தி வருது. அவர் ஷோல்டர் மேல ஏறி நின்று லாக் பண்ணிடுச்சு. அவன் கமாண்டும் சொல்லல, எதுவும் சொல்லல. அவன் சொல்றான், நீ என்ன பேசினா அதை அட்டாக் பண்ணும், என்ன பண்றியோ பண்ணு, கமிஷனர் நம்பர் வேணுமா, போலீஸ் நம்பர் வேணுமா, யாரும் வரமாட்டாங்க, பண்ணு போ, என்ன பண்றியோ பண்ணு, நீ ஒண்ணும் அப்படி வல்கரா பேசுறான் அவன். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு நான் திட்டிட்டு நான் உள்ள போறேன். திருப்பியும் இங்க நின்றுட்டு ராட்வீலர் இங்கேதான் உட்காந்துட்டு இருக்கு, எதுவுமே பண்ணல. சரின்னு இவரும் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம்னு கதவு சாத்திட்டு போறோம். அங்க ஐயா வந்துட்டு மரியாதையே இல்லாம கூப்பிட்டதுனால அவர் வந்துட்டு என்னடா பேசுறேன்னு அங்க இருந்து குரல் கொடுத்தாரு. இந்த பில்டிங் பின்னாடி சைடு போய் அவரை வந்து ராட்வீலர் 2 கையால பிடிச்சு அவரோட தோட்டி ரெண்டு டைம் வந்துருச்சு. அப்பயும் அவன் எதுவுமே பண்ணல, நின்று வேடிக்கை பாக்குறான். என்ன பண்றியோ பண்ணு, இப்படிதான் நான் விடுவேன், லீஷ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை. நேத்து ஃபுல்லா தூக்கம் போச்சு, ஒரே ஸ்ட்ரெஸ் தான் எங்களுக்கு நேத்துல இருந்து. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் நைட்டு உமன்ஸ் ஹெல்ப்லைனுக்கும் நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் போலீஸ் புழல் இதுல இருந்து வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி இதுவும் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் வந்து விசாரணை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால எதுவுமே பண்ண முடியல, நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் பையன் பண்ணது கரெக்ட் தான், உங்களுக்கு பயமா இருந்தா வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கோங்க அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. அப்ப வந்து இங்க ஏரியால இருக்கிறவங்களா நாங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்க எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணிட்டு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் என்னது இது? நாங்க கேட்கறது கேஸ் எடுங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா, ஜட்ஜா இருந்தா யாரா இருந்தா என்ன, பண்ணது அவர் தப்பு. ராட்வீலர் பிரீட வந்துட்டு ஒரு லீஷ் இல்லாம ஒரு மஃபில்டு இல்லாம ஒரு ஏரியால எப்படி கூட்டு வர்றாரு அவரு? அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ என்னன்னு தோணுது, கதை திறந்து வெளியே வந்தோம். வரையில எங்கள் வீட்டுக்காரமும் இந்த வந்துருச்சு, வந்து அவனை வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு இப்போ நானும் அது பின்னாடியே வந்துட்டேன். வந்தவொடனே அந்த பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளைய கண்ட மாணிக்கு திட்டுறான், போடி வாடின்னு. அப்போ தான் அங்கேருந்து சத்தம் கொடுத்தேன், ஏன்ப்பா வாக்கிங் போகிறதா இருந்தால் மெயின் ரோட்டில் போய் பண்ண வேண்டியதானே, இங்கே வந்து பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி அசிங்கம் பேசுறியா, என்னடா மரியாதையை பேச அடைய என்ன, என்னடா அப்படி பேசுற அப்படின்னு கேட்டது. இல்லை வாரேன் அப்படின்னு ஒரு செகண்ட்ல வந்துட்டு அந்த பின்னாடி ஓடி நாயை கொண்டாந்து எக்கு போட்டு தோல்ல எக்கு போட்டு வேட்டியில் அவுத்து விட்டு ரொம்ப கத்தி கதறான். அப்போ சிரிச்சான், என் பிள்ளைகள்லாம் கூப்பிடல, கூப்பிட்டு அவன் கால் ஒடிஞ்சு கிடக்கான், படக்குன்னு ஓடியாருவான்ட்டு எதுவும் சொல்லல. வந்த விடையே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பையன் வந்து ஐயா உடியாண்டு நாய மறுக்கிட்ட அவனை விரட்டுச்சு. விரட்டினவனா அந்த பையனுக்கு தான் தொடர பறந்துருச்சு. எனக்கு இங்க இருந்து இழுத்து உடம்பு பூரா அப்படி தோல்ல போட்டுட்டு தொங்குதியா இது மாதிரி.
ஆனா அவர் பெரிய வேட்டி வேட்டி கட்டி விட்டு ரொம்ப அதிகமா எப்பா எப்பான்னா கக்கன்னு சிரிச்சான். சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன தொட்டானா ஒண்ணு கடிக்கும் நாய் அப்படிங்க. வயசானவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போனா அவரை வந்து ஒரு என்ன சொல்றது உரிமையா பேசுறது, வாடா போடான்னு பேசுறது, நீ யார கேக்குறது என்ன அப்படின்ற மாதிரி பேசுறது, ஏதோ வக்கீலுங்க பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஏதோ பேசுறாப்புல அவரு. அது நீங்க ஜனங்க எல்லாம் தலையிட்டு ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் வேற எழுதி கொடுத்திருக்காரு. இது மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் வேற எழுதி கொடுத்தாரு கவியரசன். இது மாதிரி நாயை வச்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எதுவும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு. அப்படி பண்ணியே திருப்பியும் இதே மாதிரி இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசு வந்து இல்ல அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவர் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, அது வந்து நடவடிக்கை எடுத்தாதான் அது சீர்படும்.